ஏனுங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. மார்னிங்கே கிளம்பி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க கோயிலை சுற்றி காமிக்கிறேன். நம்ம நேற்றே சொன்ன மாதிரி தாங்க ஆடி அமாவாசை பூஜை எங்கள் குடும்பத்தோட பூஜைங்க. அதனால் மறக்காமல் வருஷம் நாங்கள் வந்துடுவோம். நம்ம சுற்றி இருக்க எல்லா கோயிலுக்கு போவோங்க. ஆனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. நீங்களும் இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மார்னிங்கே அருமையான வெண்பொங்கல் கோயிலில் கொடுத்தாங்க. அதனால் சாப்பிட்டு திரும்பி ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீடு இங்கே இருக்குங்க பக்கத்தில். அங்கே மிச்சுக்கு போகலான்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போனால் தடப்படலாம் விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் சாப்பிட்டு பால் பாயசம் டம்ளர் கொடுத்தாங்க. அதனால் குடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு வாண்டு இவனோட சேட்டை இருக்க சாமி சின்னப்பண்ண சேட்டை கிடையாது. அப்போ திரும்ப ஈவினிங் கோயிலுக்கு வந்து ஊஞ்சல் வச்சோம். அங்கே சாமிக்கு தீபாரத்தனைலாம் காமிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலேருந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் நல்லபடியாக வாங்கிட்டு நம்மளும் ரூமை வெக்கெட் பண்ணிவிட்டு அருமையான ஒரு டீயை குடிச்சு போட்டு வேலூருக்கு அருமையான ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டாடா பை பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ ஷார்ட்ஸ்லாம் நீங்களும் பார்க்க முடியும். தேங்க்யூங்க, நன்றிங்க, வணக்கமுங்க.